ஜூலை 12ஆம் தேதி மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒன்றாக இணைந்து வந்தால் என்ன செய்வது, என்ன பண்ணணும், அன்றைய தினம் என்ன நைவேத்தியம் நமக்கு சிறப்பு, அன்றைய தினம் நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும். இந்த பிரதோஷம் மாத சிவராத்திரி இரண்டும் ஒன்றாக வரக்கூடிய நாளில் இந்த மாதிரி எப்பயாவது ஒரு நாள் தான் வரும். அந்த மாதிரி வர நாளில் நீங்கள் என்ன செய்யணும், சுவாமிக்கு இன்னைக்கு எதனால் அந்த ஒரு விஷயம் வருது, இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகிறத பொறுத்து இருக்குது. நீ போட்டு கண்டதையும் போட்டு இது பண்ணி அதெல்லாம் ஒரு கர்மா பலன், அது வேற, அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட். அதெல்லாம் அந்த நாளில் சுவாமிக்கு நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்க, வாழ்க்கையில் அமோகமாக வாங்க. அடுத்ததாக இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல்ல நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, இன்றைய தினம் ஜூலை 12ஆம் தேதி மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒன்றாக இணைந்து வந்தால் என்ன செய்வது, என்ன பண்ணணும், அன்றைய தினம் என்ன நைவேத்தியம் நமக்கு சிறப்பு, அன்றைய தினம் நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும். அதாவது சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது மகா சிவராத்திரி கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். மாசி மாசத்துல வருது மகா சிவராத்திரி. மாத சிவராத்திரி அப்படிங்கிறது ஒன்று மாதம் அந்த எண்டில் ஒரு தமிழ் மாதம் அந்த எண்டு கிட்ட நம்ம பார்க்கலாம். மாத சிவராத்திரி உண்டு அப்படிங்கிறது உண்டு. பிரதோஷம்லேயே பார்த்தீங்கன்னா நித்திய பிரதோஷம், பிரதோஷம், மாச பிரதோஷம், அந்த மாதிரிலாம் பிரதோஷத்துல நிறைய வகைகள் இருக்குது. நித்திய பிரதோஷமே இருக்குது, நித்திய பிரதோஷமும் உண்டு. பக்ஷ பிரதோஷம்னு சொல்ல 15 நாளைக்கு ஒரு தடவை வருது பக்ஷ பிரதோஷம், அதெல்லாம் உண்டு. திரையோதசி திதியும் அதே போல் மாத சிவராத்திரியும் ஒன்றாக இணைந்து வந்தால் அன்றைய தினம் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்தால் நம்ம சுவாமிக்கு என்ன செய்தால் சிறப்பு, என்ன செய்யணும். எப்போதுமே பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், காலையிலே சுவாமிக்கு பால் வாங்கி கொடுத்துருவோம். சாயங்காலத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அரிசி மாவு, தேன், கதம்ப பொடி, மஞ்சள் பொடி, தங்களால் இயன்றதை வாங்கி கொண்டு சுவாமிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே தனித்தனியாக பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாத்துலேயும் பிரித்து போடுவாங்க. அப்போது சந்தனாதி தைலம் முதல் அபிஷேகம், அடுத்தது அரிசி மாவு, அதுக்கப்புறம் கதம்பத்தூள், மஞ்சத்தூள், அப்படியே ஒரு அபிஷேகமாக சுவாமிக்கு பண்ணுவாங்க. முதல்ல யாருக்கு அபிஷேகம் நடக்கும், நந்தியம்பெருமானுக்கு முதல் அபிஷேகம். நந்தியம்பெருமானுக்கு முடிஞ்சு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறமா நேராக சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு போயிடுவாங்க. சுவாமிக்கு அம்பாளுக்கு சில இடத்துல ஒரே நேரத்தில் அபிஷேகம் நடக்கும், சில இடத்துல சுவாமிக்கு மட்டும் அபிஷேகம் நடக்கும். உற்சவமூர்த்தி வச்சு பண்ணுறவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அப்போது அந்த பிரதோஷ நாளில், அந்த பிரதோஷம் மாத சிவராத்திரி இரண்டும் ஒன்றாக வரக்கூடிய நாளில் இந்த மாதிரி எப்பயாவது ஒரு நாள் தான் வரும். அந்த மாதிரி வர நாளில் நீங்கள் என்ன செய்யணும், சுவாமிக்கு கிரக தீபம் ஏற்ற வேண்டும். கிரக தீபம்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரக தீபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரதோஷத்தை அன்னைக்கும் ஏற்றலாம், பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் ஒன்றா வந்தாலும் விளக்கேற்றலாம். கிரக தீபம் ஏற்ற வேண்டும். இந்த கிரக தீப வழிபாடு அவ்வளவு சிறப்பு. யாரெல்லாம் நீங்கள் கிரக தீபம் ஏற்றிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சுவாமி எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது எங்களுக்கு தெரியும், இனிமேல் நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுங்க, ஏற்றினால் சிறப்பு. அதே போல் அந்த விளக்கு ஏற்றுறது அப்படின்னு சொல்லும்போது சாயங்காலத்தில் பிரதோஷ நேரம், சாயங்காலம் 4:30 மணி அந்த பிரதோஷ நேரம்னு வச்சுக்கோங்க. சுவாமிக்கு பால் அபிஷேகம் நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள். வெல்வத்தினால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நந்தியம்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை, சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை, அதே போல் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை அன்றைய தினம் பண்ணுங்க. வீட்டில் நீங்கள் சிவலிங்கம் வச்சுருந்தா கூட சுவாமிக்கு விபூதியால் உங்களால் என்ன முடியுமோ சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வில்வக்காய், வில்வ பழம் வைத்து அர்ச்சனை செய்தால் சிறப்பு, இன்னும் சிறப்பு. இன்றைக்கும் பிரதோஷத்தில் நிறைய பேர் வில்வக்காய், வில்வ பழம் கொடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. இன்றைக்கி ரொம்ப சிறப்பு வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க, சிறப்பு பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக வீட்டில் நம்ம செய்யக்கூடிய நைவேத்தியம் சம்பா சாதம் என்று சொல்லக்கூடிய மிளகு சாதம். மிளகு சாதம் அன்றைய தினம் ரொம்ப விசேஷம்.
நீ அன்னதானத்துக்கு என்ன வேணாலும் போடு, உன் இஷ்டம். 4 பேர் சாப்பிட்றதுக்கு அன்னதானம் என்ன வேணாலும் போடு. நீ பிரிஞ்சு ரைஸ் தான் போடு, சாம்பார் சாதம் தான் போடு, நீ உனக்கு என்ன முடியுமோ நீ போடு, அது உன்னுடைய விஷயம் அது. ஆனால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, சுவாமிக்கு இங்கே நந்தியம்பெருமானுக்கு காப்பரிசி நைவேத்தியம் பண்ணுறீங்களா, அதே போல் அம்பாளுக்கு ஏதோ நைவேத்தியம் பண்ணுறீங்க, பாயசம் ஏதாவது நைவேத்தியம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடியது, சில பேர் வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணுவாங்க, விஷயம் தெரிந்தவர்கள் சம்பா சாதம், மிளகு சாதம் என்று சொல்லக்கூடிய, எப்பொழுதுமே பிரதோஷம் மாத சிவராத்திரினாலே அந்த மிளகு சாதம் தாங்க விசேஷம். வீட்டில் கூட சரி மிளகு சாதம் செய்து சுவாமிக்கு ஆத்மார்த்தமாக நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த மிளகு சாதத்தை கூட கொஞ்சமாக சாப்பிடலாம். அன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு, நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அசைவம் சாப்பிடாது, முட்டை கூட சாப்பிடாது, அதெல்லாம் வேண்டாம். அல்ப வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்ப வஸ்துக்கள் அதெல்லாம் சாப்பிடாத, வேண்டாம். ஒரு நாள் இறைவனுக்காக உன்னால் இருக்க முடியாதா? உன்னை படைத்த இறைவனுக்கு ஒரு நாள் உன்னால் இருக்க முடியாதா? தாராளமாக நீ இருக்கலாம், இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம். அப்போது அந்த வஸ்துக்களை, கெட்ட வஸ்துக்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி அதெல்லாம் வேண்டாம், இது பண்ணிவிட்டு அழகாக மிளகு சாதம் கொஞ்சம், உன்னால் நீ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிற அந்த சுவாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடு. இந்த மாத சிவராத்திரி, இந்த கிரக தீபம்னு சொன்னேன் இல்லையா, விட்டுட்டேன். இந்த கிரக தீபம்னா என்ன அப்படின்னா, நவகிரகத்தை பார்த்துக்கோங்க, நவகிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு தட்டில் வைங்க, கிழக்கில் சூரியன், அந்த கிரகம் எந்தெந்த திக்கில் இருக்கோ அதே மாதிரி அந்த தீபத்துடைய விஷயங்கள் இருக்கணும். வடக்கு நோக்கி குரு பகவான் இருக்காருன்னா அந்த விளக்கு வடக்கு நோக்கி இருக்கணும், கிழக்கு நோக்கி சூரியன் இருக்காருன்னா கிழக்கு நோக்கி இருக்கணும். ஸோ அந்தந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தீபத்தை அழகாக செட் பண்ணி வைக்கணும். சூரியனில் ஆரம்பித்து எல்லா விளக்கும் அழகாக ஏற்றணும். ஏற்றுனீங்களா? ஏற்றி மனசார நல்ல வழிபாடு செய்து அந்த தீபத்தை தொட்டு கும்பிட்டு அந்த தீபத்தை சுவாமிகிட்ட தீபத்தை காமிச்சிட்டு, நீங்கள் உங்களுக்கு வைக்கிற பழக்கம் இருந்தால் தீபத்தை சுவாமிகிட்ட காமிச்சிட்டு அழகாக வச்சுங்க அப்படின்னு சொன்னால் கிரக தீபம்னு பேர். வாழ்க்கையில் ஒரு 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 பக்ஷம், ஒரு மாத சிவராத்திரி, ஒரு பிரதோஷத்தில் நீ ஒரு கிரக தீபம் ஏற்றினால் நீ எதை நினச்சி ஏற்றியோ அடுத்த அந்த கிரக தீபம் உனக்கு கை கொடுக்கும். நான் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கூட கிரக தீபம் தான் ஏற்ற சொல்லுவேன். நீ பிறந்த கிழமையில் போய் கிரக தீபம் போடுமா, உனக்கு சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் கூடி வரும். கொஞ்சம் கஷ்டப்படுற பொண்ணு, ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணாக இருந்தால் தலையிலெல்லாம் யார் தலையிலையும் நிறையாலாம் சுமத்தக்கூடாது. இன்றைக்கி எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வராங்க. சிம்பிளாக அம்மா நீ இதை செய்யுமா, உனக்கு நீ நன்னா வருவேன்னா அது செஞ்சால் அவன் நன்னா வரணும், நம்பிக்கையோடு செய்யும்போது. அப்போ தான் அடுத்த தடவை உன்னை தேடி வருவா. சாமி நீங்கள் சொன்னீங்க, நான் செஞ்சேன், இன்றைக்கி நான் நன்னா இருக்கேன். இன்றைக்கும் தாம்பரத்தில் இன்றைக்கி ஒரு தம்பதிகள் இருக்காங்க. இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு 12 வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் இல்லைன்னா எனக்கு என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இல்லைன்னா என்னோட இந்த வாழ்க்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அண்ணா தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் மெசேஜ் பண்ணி பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ணா அடுத்தது கேட்பாங்க, என் தம்பிக்கு ஜாதகம் வந்தால் உங்களுக்கு அனுப்புகிறேன், எனக்கு சொல்லுங்கண்ணா. கேட்கும்போது அவ்வளோ எதனால் அந்த 12 வருஷம் ஆச்சுங்க. இன்றைக்கி எதனால் அந்த ஒரு விஷயம் வருது? இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகிறத பொறுத்து இருக்குது. நீ போட்டு கண்டதையும் போட்டு இது பண்ணி அதெல்லாம் ஒரு கர்மா பலன், அது வேறு, அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட். அதெல்லாம் இந்த இதில் இது இப்படி தான் நம்ம செய்யணும், இப்படி தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்போ அந்த மிளகு சாதத்தை நைவேத்தியம் பண்ண, அசைவம் தவிர்த்துருங்க. அந்த நாளில் சுவாமிக்கு நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்கள், வாழ்க்கையில் அமோகமாக வாங்க. வாழ்க வளமுடன்.